இந்த காலை வேளையிலும் தேவன் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று நாம் பார்த்தோம். ஒரு பழைய ஏற்பாட்டின் வேத பகுதிக்கு ஆதாரமாக இந்த புதிய ஏற்பாட்டின் நிருபத்தில் எழுதப்பட்ட வசனத்தை நாம் கடந்த வாரத்திலும் பார்த்தோம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இதில் அன்பே பெரியது என்று நாம் பார்த்தோம். இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் ஒரு முழுமைக்குள்ளாக, ஒரு நிறைவேறுதலுக்குள்ளாக போனாலும் கூட நித்தியத்திலும் இந்த அன்பு நிலைத்திருக்கும் என்பதை நாம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். ஒரு உறுதியான விசுவாசம், ஒரு திட நம்பிக்கை, ஒரு தெய்வீக அன்பு என்ற மூன்று பக்கத்தையும் ரூத்துடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தோம். அங்கே எலிமெலேக்கின் குடும்பம் ஒரு பஞ்ச காலத்திலே அது பெத்லகேமில் இருந்து மோவாவுக்கு போனதை நாம் பார்த்தோம். பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீட்டில் அப்பத்துக்கான பஞ்சம் வந்திருக்கிறது. அங்கிருந்து அவர்கள் தேவ ஜனத்தை விட்டு பிரிந்து மோவாவுக்கு போகிறார்கள். இந்த சத்தியத்தில் 2 பக்கம் இருக்கிறது. நம்முடைய துன்பத்தின் காலத்திலே நாம் தேவ ஜனத்தோடு பாடுபடுகிறதை தெரிந்து கொள்ள வேண்டும். மோசேயை குறித்து எபிரேய நிருபக்காரர் எழுதும் பொழுது, அவன் அரண்மனையின் மேன்மையை விரும்பாதபடிக்கு பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவ ஜனத்தோடு பாடுபடுவதை அவன் தெரிந்து கொண்டான். அது மோசேயின் தேர்ந்தெடுப்பாக இருக்கிறது. ஆனால் இவர்கள், அபிமெலேக்கின் குடும்பம் இங்கே மோவாவுக்கு போய்விட்டது. பஞ்சகாலத்திலே தேவன் விசாரிக்கும் வரைக்கும் அவர்கள் தேவ ஜனத்தோடு பாடுபடுகிறதை அவர்கள் விரும்பவில்லை. ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தேவனுடைய திட்டத்துக்கு தேவன் வகையறுத்த எல்லைக்கு தேவ ஜனத்தோடு நாம் இருக்கிறதை விட்டுவிட்டு அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் நாம் அந்த எல்லைகளை விட்டு போவோமானால் நமக்கு வரக்கூடிய காரியங்கள் மிகவும் மோசமானதாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. மோவாவுக்கு போய்விட்டார்கள். ஒரு பக்கத்திலே அவர்கள் தேவனுடைய ஜனத்தோடே பாடுபட்டிருக்க வேண்டும். தேவன் நிர்ணயித்த எல்லைகளிலே அவர்கள் இருந்திருக்க வேண்டும். அவர்கள் மோவாவுக்கு போய்விட்டார்கள். மோவாவுடைய காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படக்கூடாது என்ற சட்டம் அங்கே இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு இந்த சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அம்மோன் மோவாப் என்பவர்களுடைய வரலாற்றை நம்ம அறிந்திருக்கிறோம். லோத்து தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட இடத்திலிருந்து பிரிந்து போய் தான் இந்த 2 சந்ததிக்கான வழியை ஏற்படுத்தியிருக்கிறான். அதனுடைய வரலாற்றை நாம் அறிந்திருக்கிறோம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே புதிதாக்கப்பட வேண்டும் என்று ரோம நிருப எழுதுகிறார். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக வேண்டும் என்ற கருத்தை கொண்டு வருகிறார். இதை கொண்டு லோத்துடைய வாழ்க்கையை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அவன் ஆபிரகாமோடு இருந்திருக்க வேண்டியதுதான் அவனுடைய பரிபூர்ணமான தேவ சித்தமாக இருக்கிறது. அங்கிருந்து போனான். தேவன் அவர் சோதோம் கொமோராவை அழிக்கும் பொழுது ஒரு பிரியமான ஒரு திட்டத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். மலைக்கு ஓடிப்போ. மலை என்பது பாடுகளின் ஜீவியம், ஒரு ஆவிக்குரிய பாடுகளின் ஜீவியமாக இருக்கிறது இல்லையா? யோசுவா பாகத்தை பிரிக்கும் பொழுது தேச சுதந்திர வீதத்தை கோத்திர பிதாக்களின் பெயரிலே பிரித்து எடுக்கும் பொழுது யூதா கோத்திரத்தாக காலேபு என்ன கேட்கிறார்? மலை தேசத்தை எங்களுக்கு தாரும். மோசேயை அனுப்பின நாளின் பலன் இப்பொழுதும் இருக்கிறது. 80 வயதுக்கு மேல் அவர் இருக்கும் பொழுதும் அதே பலன் இருக்கிறது என்று ஆவிக்குரிய ரீதியிலே அவர் பேசுகிறார். அந்த மலை தேசத்தை யூதா கோத்திரத்தார் கட்டி கொண்டார்கள். அது தேவனோடு பாடுபடக்கூடிய ஜீவியமாக இருக்கிறது. மலையின் மேல் தான் ஈசாக்கு ஏறி போகிறார். கட்டைகளை சுமந்து கொண்டு தன் தகப்பனோடு
இது பாடுகளின் ஜீவியம், இது பலியாக்கப்படக்கூடிய ஜீவியமாக இருக்கிறது. இதை லோத்து விரும்பவில்லை. அந்த மலைக்கு ஓடி போனா மலைக்கு ஓடி போவது கஷ்டம்னு சொல்றார். சரி, தனக்கு நன்மையான ஒரு சித்தத்தை அவன் கேட்கிறான். சோவாருக்கு போகிறேன், அங்கேயாவது இருந்தாரா? இல்லை. அதுக்கு பின்பாக அவனுடைய வாழ்க்கை வேறு விதமாக முடிவடைந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அதனாலே இவர்கள் 2 சந்ததியாரும் தேவனுடைய சபைக்கு உட்படக்கூடாது என்ற இடத்திலே சட்டம் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரவேலிலே யூதாவின் எல்லையிலே யூதா பெத்லகேமில் இருந்து, யூதா பெத்லகேம் என்பது தேவனுடைய சுதந்திரத்தையும் கிறிஸ்துவின் சபையையும் காண்பிக்கக்கூடிய அடையாளமாக இருக்கிறது. யூதா பெத்லகேமில் இருந்து அவர்கள் புறப்பட்டு அங்கே மோவாபுக்கு போயிருக்கிறார்கள். மோவாப் என்பது அங்கே சபிக்கப்பட்ட ஒரு இடம். அவர்கள் சபிக்கப்பட்ட ஜனங்கள், சபைக்கு உட்படக்கூடாது என்று அவர்கள் தள்ளப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள். அங்கே போயிருக்கிறாங்க. அங்கே அந்நிய தேவர்களை அவர்கள் வழிபட்டு வருகிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளை அந்நிய தேவர்களுக்கு பலியிடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. அந்த தேசத்திலே போயிருக்கிறார்கள். பஞ்சத்துக்கு போனவர்கள் அங்கேயே தங்கிவிட்டார்கள் பல வருடம். நகோமியின் கணவன் மரித்து போகிறார். அபிமெலேக்கு என்பதற்கு தேவன் என்னுடைய ராஜா, தேவன் என்னை ஆளுகை செய்கிறவர் என்று அர்த்தம். தேவனுடைய ஆளுகையை விட்டு இவர்கள் தேவன் ஆளுகை இல்லாத ஒரு இடத்துக்கு போய்விட்டார்கள். நகோமி என்பதற்கு மை டிலைட், இன்பமானவள். அவள் மாறா என்ற இடத்துக்கு போகிறார். என்னை நகோமி என்று அழைக்க வேண்டாம், கசப்பான என் வாழ்க்கையின் அனுபவங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது என்ற இடத்துக்கு போய்விட்டோம். இது ஒரு பக்கத்தை நாம் பார்க்க வேண்டும். தேவ ஜனத்தோடு அவர்கள் இருந்திருக்க வேண்டும். தேவன் நிர்ணயித்த எல்லையில இருந்திருக்க வேண்டும். தேவனுடைய விசாரிப்புக்காக அவர்கள் காத்திருக்க வேண்டும். இஸ்ரவேலின் வாக்குத்தத்தத்தின் தேசம் என்பது தேவனால் விசாரிக்கப்படக்கூடிய தேசமாக இருக்கிறது. அது தேவனால் விசாரிக்கப்படக்கூடிய தேசம். தேவன்தான் அதன் ஆசீர்வாதத்தின் ஊற்று. தேவன்தான் அவர்களுக்கு நிறைவை கொடுக்கக்கூடியவர் என்பதை அறிந்தவர்களாக அங்கே இருந்திருக்க வேண்டும். ஒரு பக்கத்தை மாத்திரம் நான் பேசுகிறேன். இதுக்கு இன்னொரு வியூகமும் இருக்குது, இன்னொரு பக்கமும் இருக்கிறது. இவர்கள் அங்கே போய் இருந்து விட்டார்கள். நகோமியுடைய கணவனும் இறந்து விட்டான். அங்கே அவனுடைய 2 பிள்ளைகளும் இறந்து போகிறார்கள். அந்த 2 மக்லோனும் கிளியோனும் 2 பேரும் இறந்து போகிறார்கள். அங்க 2 பேருக்கும் மோவாபிலே அவள் பெண் கொண்டு இருக்கிறாள். இதெல்லாம் ஒரு பக்கம் இல்லையா? மக்லோன் என்றால் சிக், வியாதி, அப்படிதான் அர்த்தம் இருக்கு. இந்த புஸ்தகத்தில் மாத்திரம் தான் இந்த பெயர் வருகிறது. 1ஆம் அதிகாரத்தில் 2 முறை, 4ஆம் அதிகாரத்தில் 2 முறை. இவனுக்கு தான் அங்கே ரூத்து மனைவியாக இருக்கிறாள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மக்லோனின் மனைவி தான் ரூத்து. இது ஒரு பக்கம். ஒரு பக்கத்தை நாம் பார்த்தோம். தேவ ஜனங்கள் தேவனுடைய எல்லையை விட்டு போனார்கள், அது தவறு என்ற ஒரு வியூகத்தை பார்த்தோம். இதில் இருக்கக்கூடிய நமக்கான ஆவிக்குரிய படிப்படை என்ன? தேவன் நம்மை வைத்த எல்லைகளிலே, தேவன் நம்மை வைத்த இடத்திலே நம்மை காத்து கொள்ள வேண்டும். நாம் போகக்கூடிய இடத்திலே தேவனுடைய திட்டத்தில் தானா போகிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன? அப்படி நாம் போனாலும் கூட தேவன் நம்மை தூக்கி எடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார். அதனால் தேவ திட்டம் ஒன்று அங்கே நிறைவேற்றப்படக்கூடிய இடத்துல இருக்கிறது. ரூத்து தேவனால் முன்குறிக்கப்பட்ட இடத்திலே, அந்த இரக்கத்தை பெறக்கூடிய இடத்திலே இந்த நகோமியின் குடும்பம் அங்கே போயிருக்கிறது என்பது இன்னொரு வியூகம், இன்னொரு பக்கமாக இருக்கிறது. எழுதியிருக்கிறபடி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்ற இடத்திலே இதை நாம் பார்க்க வேண்டும். நகோமி அவள் இவ்வளவு கசப்பான நேரத்திலும் அவர்கள் தேவனை விட்டு போகாதபடிக்கு தங்களுடைய விசுவாசத்தை காத்து கொண்டார்கள் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளவு காரியங்கள் நடந்தாலும் நகோமியுடைய வாழ்க்கையிலே அவள் தேவ ஜனத்தோடு மீண்டும் சேருவதற்கான சந்தர்ப்பத்தை அவள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள்.
தேவன் தன் தேசத்தை விசாரித்தாருன்னு முத வேலையை அவங்க கிளம்பிட்டாங்க. அங்கிருந்து மோவாபில் இருந்து ஒரு விடுதலை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த நகோமுடைய வாழ்க்கையிலே அந்த மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கிறது. இப்ப ரூத்தையும் அவளுடைய சகோதரியையும் பார்த்து நீங்கள் போய்விடுங்கள் என்று சொன்னார். ஆனா ரூத்துக்கு இருந்த விசுவாசத்தின் உறுதி, ரூத்துக்கு இருந்த திட நம்பிக்கை, ரூத்துக்கு தேவன் பேரில் இருந்த அன்பு, இந்த தேவன் பேரில் இந்த விசுவாசம், இந்த அன்பு எங்கிருந்து வந்திருக்கும்? கடந்த வாரத்திலும் பார்த்தோம். நியாயாதிபதிகள் காலத்திலே ராஜா இல்லை. ஏனென்றால் இஸ்ரவேலின் ராஜா தேவன், இஸ்ரவேலை ஆளுகை செய்கிறவர் தேவன், இஸ்ரவேலின் கோத்திரங்களை விசாரித்து நடத்துகிறவர் தேவன். நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்திலே அவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான் என்றால் என்ன? அது இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. ஒருத்தர் பேச்சு கேட்க மாட்டான், யாருக்கு கீழ்பட்டு இருக்க மாட்டார்கள் என்ற இடத்தில் இருக்கிறது. வேத அடிப்படையிலே ஊழியங்களை அமைக்கிறதில்லை, வேதத்தின் அடிப்படையிலே தங்கள் ஜீவியங்களை சரி செய்கிறதில்லை, தங்கள் மனதுக்கு ஏற்றாற்போல் நடக்கக்கூடிய ஒரு சந்ததியை பார்க்கக்கூடிய அவல நிலை இன்றைக்கு இருக்குதே. அதுபோல இருந்த இடத்திலிருந்து அதன் அடுத்த புஸ்தகத்தை நீங்கள் பார்த்தால் தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய முன்குறிப்பு, தேவனுடைய விசாரிப்பு, தேவ தயவு, அவருடைய கிருபை, தகுதியற்றவர்களை தேவன் கொண்டு வந்து தகுதிப்படுத்தக்கூடிய தேவனுடைய தயவு, ஈவு என்பவைகளை காணக்கூடிய ஒரு புஸ்தகம் இருக்குதே. ரூத்தின் புஸ்தகத்திலே தகுதியற்ற ரூத்தை, மோவாபிய ஸ்திரியாகிய அவளை, இஸ்ரவேலின் சுதந்திரத்துக்குள் வர முடியாது என்று ஒதுக்கப்பட்ட இடத்திலிருந்து அவளை கொண்டு வந்து தேவன் அங்கே இஸ்ரவேலின் சுதந்திரத்துக்குள்ளே அவளை கொண்டு வந்து விட்டார். அதை நம்ம பார்க்கணும். இஸ்ரவேலின் சுதந்திரத்துக்குள்ளே அவளை கொண்டு வரக்கூடிய ஒரு மேன்மையான வாழ்க்கை அவளுக்கு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன மேன்மை என்றால் அவளுக்கு தேவனுடைய பார்வையிலே கிடைத்த இரக்கம். அங்கே மோவாபிய ஸ்திரீயாகிய அவளை இஸ்ரவேலின் சுதந்திரத்துக்குள் கொண்டு வரக்கூடிய தேவ திட்டத்துக்கு அவள் தன்னை ஒப்பு கொடுத்த இடத்தில் தான் இது நடக்கிறது. இந்த அன்பை, இந்த தேவனை விசுவாசிக்கக்கூடிய இந்த விசுவாசத்தை, இந்த நம்பிக்கையை, இந்த அன்பை ரூத் எங்கிருந்து பெற்றிருப்பார்கள் என்றால் நகோமியின் இடத்திலிருந்து தான் கற்றிருக்க வேண்டும். தேவனை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசம், தேவன் பேரில் உள்ள நம்பிக்கை, தேவன் மேல் உள்ள அன்பை தன் மாமியார் இடத்தில் காணக்கூடிய இடத்திலே அங்கே நகோமுடைய வாழ்க்கையிலே அதன் பிரதிபலிப்பு இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோமா? யோவான் 17ஆம் அதிகாரத்தை பார்த்தா என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். அதான் அதோடைய கான்செப்ட். நீங்களும் என்னை போல இருக்க வேண்டும், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறது போல நீங்களும் என் பிதாவோடு ஒன்றாக இருக்க வேண்டும். பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமையை இவர்களுக்கு கொடுக்க. தேவன், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்த மகிமை, அதே மகிமையை அவர் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு, தம்மோடு இருந்தவர்களுக்கு கொடுத்தார், அப்போஸ்தலருக்கு கொடுத்தார். நான் இவர்களுக்காகவும் இவர்கள் மூலமாக என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்காகவும் வேண்டுதல் செய்கிறேன் என்கிறார். நான் இவர்களுக்காக வேண்டுகிறது மாத்திரமல்ல, இவர்கள் மூலமாக இந்த சுவிசேஷத்தின் மூலமாக, இந்த உபதேசத்தின் மூலமாக கிறிஸ்துவின் மகிமையை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார்களே, அதை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இந்த மகிமையை அடைந்து கொள்ளத்தக்கதாக என்று அவர் வைக்கிறார். அம்மோனும் மோவாபும் இஸ்ரவேலின் எல்லைக்குள்ளேயே வர முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மோவாபிய ஸ்திரீயை இஸ்ரவேலின் சுதந்திரத்துக்குள்ளே கொண்டு வரும்படியான திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். சமாரிய ஸ்திரீயோடு இயேசு பேசுகிறார். யோவான் 4ல் தேவனை நாங்கள் தொழுது கொள்ள எருசலேமுக்கு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். எருசலேமுக்கு வந்துடலாங்க சமாரியர்கள், ஆனால் ஆலயத்துக்குள்ளே வர முடியாது. ஆலயத்துக்குள்ளே வர முடியாது. புறஜாதிகள்
அங்கே யூதர்களோடு கலந்து அங்கே சம்பந்தம் கலக்க முடியாது, அவருடைய சுதந்திரங்களுக்குள்ளே வர முடியாது. வர வேண்டும் என்றால் யூத கலாச்சாரத்தை அவர்கள் தழுவிக்கொள்ள வேண்டும். அப்படிதான் அந்த நூற்றுக்கு அதிபதி எல்லாம் வருகிறார் இல்லையா? அங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே கொர்நேலியின் வீட்டார் அப்படிதான் வருகிறார்கள். அப்ப மோவாபுக்குள்ளே இருந்து இஸ்ரவேலின் சுதந்திரத்துக்கு வரக்கூடிய வேலைகளை தேவன் செய்கிறார். அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை அங்கே இருக்கிறது. அதுக்கு ஒரு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரமா, முந்தி அவர் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்ததினாலே 14 தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனை நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனை நிலைத்திருக்கிறார். 19 அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது எப்படின்னா, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று 10ஆம் வசனத்தில் எழுதுகிறார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். ரூத்துடைய வாழ்க்கையிலே ரூத்துக்கு தகுதி இல்லை, ரூத்து சுதந்திரத்துக்குள்ளே வர முடியாது. ஆனால் தேவ அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அன்பு என்பது தேவ அன்பு. அந்த அன்புக்குள் நாம் கொண்டு வந்த பின்பு அந்த அன்புக்கு ஏற்றவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான எதிர்பார்ப்பு தேவனிடத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த அன்புக்குள் நம்மை கொண்டு வருவதற்கு அவர் ஒன்றையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றும் நமக்குள்ள இல்லை. எபேசிய நிருபக்காரர் அதுக்கு என்ன சொல்லுகிறாரு? நாம் கிறிஸ்துவை சேராதவர்கள், காணியாட்சிக்கு இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், உடன்படிக்கையின் வாக்குத்தத்தத்துக்கு அந்நியர், நம்பிக்கையற்றவர்கள், இந்த உலகத்திலே தேவனற்றவர்கள் என்று 5 மைனஸ் தான் சொல்லியிருக்கிறார். வாழ்க்கைப்பட தகுதியற்றவள், இஸ்ரவேலின் எல்லைக்குள்ளே கொண்டு வருவதற்கு தகுதியற்றவள் இருந்தவளை தேவன் இஸ்ரவேலின் எல்லைகளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். நாமும் அப்படிதான் இருந்தோம். நம்முடைய முந்தின வாழ்க்கை எப்படி இருந்தது? கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வரும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எத்தகையதாக இருந்தது? சபைக்கு உட்பட தகுதியற்றவர்களாக இருந்தோம், கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தோம், இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம், உடன்படிக்கைக்கு அந்நியராக இருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களாக தேவனற்றவர்களாக இருந்த நம்மை அவர் கொண்டு வந்து நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரின் ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த 2 பேரும், அவருடைய குமாரர் 2 பேரும் மரித்து போனார்கள். மக்லோன் என்றால் சிக்குன்னு சொன்னேன், வியாதி, குறைவுள்ளவன். அவனுக்கு தான் ஒரு மனைவியாக அவள் இருந்திருக்கிறார். ரூத்தின் புஸ்தகத்தின் முக்கியத்துவம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தோரா என்ற வார்த்தையை நீங்கள் திருப்பி போட்டால் ரூத் என்று இருக்கும். ரூத், ஹாரூத். ஹா என்ற டெஃபினட் ஆர்டிக்கல், எபிரேயம் படித்தவர்களுக்கு தெரியும். ஹா என்ற டெஃபினட் ஆர்டிக்கல் அது போவாசை குறிக்கிறது. ஹாரூத் என்பது போவாசையும் ரூத்தையும் குறிக்கக்கூடியது. அதை நீங்கள் மாற்றி படித்தால் தோரா என்று அர்த்தப்படுகிறது. அது புதிய ஏற்பாட்டின் சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹாரூத், அந்த ஹே என்ற எழுத்து 5வது எழுத்து. ரூத்தோடு அந்த கிருபை இணைந்து அவள் சுதந்திரத்துக்குள்ளே வந்திருக்கிறாள். கெமட்ரியா நம்ம அறிந்திருக்கிறோம்.
அவள் அதோடு இணைக்கப்பட்டு இதற்குள்ளாக வந்திருக்கிறார். ரூத்துடைய கெமெட்ரியல் வேல்யூ 606. அதோடு போவாஸ் என்ற நிறைவு, கிறிஸ்துவின் நிறைவு என்ற 7 சேரும் பொழுது 613 என்ற பிரமாணம் வருகிறது. 613 பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நிறைவேறுதலாக அதை அங்கு அவள் நிறைவேற்றி தான் இந்த கிறிஸ்துவின் அந்த அந்த குடும்ப அட்டவணையிலே இவர்கள் இடம்பெறுகிறார்கள். எங்கோ சுதந்திரத்துக்கு வெளியே இருந்த நம்மை தேவன் தன்னுடைய மனவாட்டியாக எப்படி கொண்டு வந்தாரோ அதே போல இல்லையா? அதற்கு ரூத்துக்கு இருந்த தன்மை என்ன? அது அவளை தகுதிப்படுத்தி தேவன் இரக்கத்தினால் கொண்டு வந்தாலும் கூட அது தன்னை தகுதிப்படுத்துவதற்கு ரூத்துக்கு இருந்த தன்மை என்ன என்றால் கீழ்ப்படிதல், தாழ்மை, சாந்தம், அமைதி. தன்னுடைய மாமியாளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சுபாவம் தான், மனவாட்டியின் சுபாவம் வளரும்படி தான் நமக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இஷ்டத்துக்கு வாழ்வதற்கு நாம் அல்ல, நாம் இஷ்டத்துக்கு வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. தனக்கு மனம் போனபடி செய்கிறவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி முடிவடைந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட எந்த தலைமைக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். மாமியாளுக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்த இடத்தில் தான் ரூத் இந்த சுதந்திரத்துக்குள் வந்திருக்கிறார். மாமியாளின் வாழ்க்கையிலே அவள் தேவனை பற்றிய அறிவை அறிந்து கொண்டாள். அங்க நீங்க யோசித்து பாருங்கள், ரூத்தின் வாழ்க்கையிலே நம்புவதற்கு ஏதுவான எந்த விதமான சந்தர்ப்பங்களோ சூழ்நிலைகளோ இல்லை. மகிழ்ச்சியாக இஸ்ரவேலின் தேவனை ஏற்றுக்கொள்வதற்கான மகிழ்ச்சியான சந்தர்ப்பம் அங்கே இல்லை. கிறிஸ்துவனிடத்தில் வந்த அநேகர் இன்றைக்கு பின்மாறி போவதற்கான காரணம் என்ன? ஒரு அற்புதத்துக்காக, ஒரு அடையாளத்துக்காக, தங்களுடைய பிரச்சனைகளுக்காக வந்தவர்கள் இன்னொரு பிரச்சனையிலே அவர் உதவவில்லை என்றால், இன்னொரு அற்புதம் அவர் செய்யவில்லை என்றால், இன்னொரு இடத்திலே அவரை விசாரிக்கவில்லை என்றால் இன்றைக்கு பின்வாங்கி போய்விடுகிறார்கள். இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இம்மைக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவை தங்களுடைய சுய ஆதாயத்துக்காக பயன்படுத்தக்கூடியவர்கள். அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய முடிவு அழிவு என்று கொண்டு வருகிறார். மோவாபில பிழைப்புக்கு வழி இல்லாமலா அவள் இங்க நகோமியோடு வருகிறதுக்கு ரூத் முடிவு பண்ணாங்க? இல்லையே, ஒருபால் போயிருக்கிறாளே முத்தம் செய்து. இவள் ஏதோ ஒன்றை அங்கே அடைந்து கொள்ள விரும்புகிறாள். அது தேவனுடைய அன்பாக இருக்கிறது. தேவனை பற்றிய பிரதிபலிப்பு நகோமியின் வாழ்க்கையில் இருந்தது. அதுதான் ரூத்தின் வாழ்க்கையில் இதை கொண்டு வந்திருக்கிறது. இந்த தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு ரூத்தை அது தகுதிப்படுத்தி இருக்கிறது. நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இருளுள்ளவர்கள் கிறிஸ்துவிலே எப்படி ஒரு வெளிச்சத்தை கண்டார்களோ அதை போல நம்மை காணக்கூடியவர்கள் கிறிஸ்துவின் வெளிச்சத்தை நம்ம காணக்கூடிய ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் நமக்கு இருக்கிறதா? நீங்க சாட்சியுள்ள ஜீவியம் செய்ய வேண்டும். விட்னஸ் என்ற வார்த்தைக்கு கிரேக்கத்தில் நீங்கள் பார்த்தால் இரத்த சாட்சி என்றுதான் இருக்கிறது. நீங்கள் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இரத்த சாட்சியாக என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. இரத்த சாட்சி என்றால் என்ன? கிறிஸ்துவை மறுதற்கு பதிலாக நம்முடைய ஜீவனை இழக்கிறதுக்கும் நாம் துணிய வேண்டும். கிறிஸ்துவுக்கு விரோதமாக வாழ்வதை விட நாம் மறிக்கலாம். கிறிஸ்துவை பிரதிபலிக்காமல் வாழ்கிற வாழ்வு அர்த்தமற்றது. நீங்கள் பாவத்தை எதிர்க்கிறதில்லை, ரத்தம் சிந்தும்படியாக இன்னும் பலன் கொள்ளவில்லையே. நீங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்கு நீங்கள் இன்னும் பிரயாசப்படவில்லையே. நம்முடைய வாழ்க்கை எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது. எத்தனை பேர் கிறிஸ்துவில் வருகிறதுக்கு நம்முடைய சுபாவம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சாட்சி ஏதுவாக இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இங்கிருந்து
நகோமி அங்கே பெத்லகேமில் இருந்து போன நகோமியுடைய வாழ்க்கையில என்ன மகிழ்ச்சி இருக்கிறது? கணவன் இறந்து விட்டார், 2 பிள்ளைகளும் இறந்து விட்டார்கள், அந்நிய தேசத்தில் இருக்கிறோம். அங்கு அவள் தேவன் மேல் அவள் வைத்திருந்த விசுவாசம், நம்பிக்கை, அன்பு என்பதுதான் இங்கே ரூத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம், நம்பிக்கை, அன்பு ரூத்தை அங்கே இஸ்ரவேலின் எல்லைகளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது. இஸ்ரவேலின் எல்லைகளுக்குள்ளே வந்த அவள் இங்கு வந்தோம். இங்கே அங்க அவங்க ஒரு தீர்மானத்தை செய்கிறார்கள். ஏற்கனவே நான் சொன்னேன், நம்முடைய தீர்மானங்கள், நாம் செய்யக்கூடிய உடன்படிக்கைகள், தீர்மானங்கள் நம்முடைய இலக்கை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவது நம்முடைய ஜீவியத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜீவியத்தின் பலனை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய பொருத்தனைகள், நாம் தேவனோடு செய்யக்கூடிய பொருத்தனைகள், நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்களிலே நாம் நிலை நிற்கிறோமா? ரூத்து தான் எடுத்த தீர்மானத்திலே நிலையாக நின்றார்கள். இன்றைக்கு வாழ்க்கையில எத்தனையோ தீர்மானம் எடுக்கிறோம். அதில் மிக முக்கியமானவைகள் நம்முடைய சரீரத்தை பற்றி எடுக்கிறோம். ஆவிக்குரிய தீர்மானம் எத்தனை எடுக்கிறோம்? சரீர பிரகாரமான தீர்மானங்களை எவ்வளவு தீர்க்கமாக இருந்து அதை நிறைவேற்றுகிறோம். ஒரு பழக்கத்தை கொண்டு வருவதற்கு 21 நாள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்பதை அறிந்து சரீர பிரகாரமான காரியங்களை எவ்வளவு நேர்த்தியா நம்ம செய்யறோம். ஆவிக்குரிய தீர்மானங்கள் எத்தனை எடுத்திருக்கிறோம், அவைகள் எத்தனை தீர்மானங்களே நாம் நிலைத்திருக்கிறோம். ரூத் இங்கே ஒரு தீர்மானத்தை செய்கிறார். நாம் பிரிந்து போவதை குறித்து நீர் இன்னும் ஒரு முறை பேச வேண்டாம். மரணமே அல்லாமல் உம்மையும் என்னையும் வேறொன்றும் பிரிக்க கூடாது. உம்முடைய தேவன் என் தேவன், உம்முடைய ஜனம் என் ஜனம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன். எனக்கு முன்பாக நீர் மரித்தால் உம்மை நான் அடக்கம் பண்ணுவேன். எனக்கு முன்பாக நீர் மரித்தால் உம்மை நான் அடக்கம் பண்ணுவேன். உமக்கு முன்பாக நான் மரித்தால் நீர் என்னை அடக்கம் பண்ண வேண்டும். அது நீர் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தான் அது நடக்க வேண்டும் என்ற உறுதி, அந்த உறுதியோடு அவள் வருகிறாள். கடந்த காலத்தின் கசப்புகள் அவளை ஒன்றும் தாக்கவில்லை. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை, தேவன் மேல் உள்ள விசுவாசம், தேவன் மேல் உள்ள நம்பிக்கை, தேவன் மேல் உள்ள அன்பு, இது மூன்றும் அவளை நகோமியோடு இணைத்தது. அவர்கள் இஸ்ரவேலின் எல்லைக்கு திரும்பி வந்தார்கள். வந்து கூட இங்க என்ன கிடைச்சது? அவளை தேவன் நேர்த்தியாக போவாசின் வயலுக்கு நடத்தினார். போவாசின் வயல்ல அவள் போன உடனே அங்கே எஜமாட்டி ஆகிவிடவில்லை, சுதந்திரத்துக்குள்ளே சுதந்திர இதத்தை பெற்றுவிடவில்லை. அவள் அந்த வயலின் ஓரத்தில் இருந்த குடிசையிலே ஒதுங்கி இருந்து எல்லோரும் அறுத்து முடித்த பின்பு பொறுக்கக்கூடிய இடத்தில் தான் இருந்தால். மோவாபிலே அவளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்ற பின்னணி அவளை குறைத்து ஒன்றும் பேசவில்லை வரலாறு. அங்கே உணவுக்கு பஞ்சம் என்றோ வாழ்வாத இல்லை என்றோ அவள் வரவில்லை. தன் மாமியாளோடு வந்தவள் தன் மாமியாளுக்குரிய அந்த பொறுப்பை அவள் எடுத்துக்கொள்ளுகிறாள். அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு அங்கே வயலிலே தன்னை பொறுக்கும், அங்கே கதிர்களை பொறுக்கும்படியாக தன்னை அவள் பாடுகளுக்கு உட்படுத்திக் கொள்ளுகிறாள். நீங்கள் கிறிஸ்துவோடு பாடுபட்டால் கிறிஸ்துவோடு ஆளுகை செய்வீர்கள். ஒரு பாடுகளின் ஐக்கியம் நமக்கு வேண்டும். பாடுகளின் சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார். அவருடைய பாடுகளின் குறைவான பகுதியை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அது கிறிஸ்துவோடு பாடுபடக்கூடிய வாழ்க்கை. இங்கே நகோமியோடு இணைந்து வந்த ரூத்து தன்னை பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அந்த வயலிலே அவள் கதிர்களை அவர்கள் அறுத்த பின்னே பொறுக்கி அதை கொண்டு போய் தன் மாமியார் இடத்தில் கொடுத்து அவள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. யாரையும் மனிதர்களை அவள் எதிர்பார்க்கவில்லை. எந்த மனித தயவுக்கும் அவள் எதிர்பார்க்கவில்லை. தேவன் நடத்தின வழியிலே அவள் நடந்தாள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை நம்பி இருக்கிறோம்? நம்முடைய கல்வி, நமக்கு தெரிந்த மனிதர்கள்,
நமக்கு இருக்கக்கூடிய பணபலம், நமக்கு இருக்கக்கூடிய அறிவு, நமக்கு இருக்கக்கூடிய யுக்தி, இதெல்லாம் தோற்று போனதை வேதம் பல இடங்களில் சொல்லுகிறது. யாக்கோபுடைய யுக்தி அங்கே முழுவதும் தோற்று போனது. அவனுடைய ஸ்ட்ராட்டஜிலாம் அங்கே வேலை செய்யல. அங்கே ரூத்துடைய வாழ்க்கையிலே அவள் தேவனை சார்ந்து இருக்கக்கூடிய இடத்தில் தன்னை வைத்துக் கொண்டாள், காத்து கொண்டாள். இதுதான் தேவன் மேல் உள்ள நம்பிக்கை. இன்றைக்கும் நாம் கடந்த காலத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது நமக்கு எந்த விதத்திலும் உதவாது. கடந்த காலத்தை முன்னுதாரணமாக வைத்து வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கக்கூடாது. கடந்த காலத்தை நாம் விட்டுவிட வேண்டும். நாம் கிறிஸ்தவ விசுவாசத்தில் வருங்காலத்துக்காக வாழ்கிறவர்கள். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை மறுமைக்காக வாழக்கூடிய கூட்டமாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரூத்துடைய வாழ்க்கையிலே தன் கண்ணியமாக வாழ வேண்டும் என்று நினைத்த ரூத்துடைய வாழ்க்கையிலே அவள் பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தாங்களே. அவள் அந்த குடிசையில் இருக்கிறாள். அங்கே அதுக்கு பின்பாக அவளுக்கு தயவு கிடைக்கிறது. அந்த வயலை விசாரிக்கக்கூடிய போவாஸ் அங்கே வருகிறார். போவாசுடைய கண்களில் அவளுக்கு தயவு கிடைத்தது. அவனுடைய பாதத்திலே போய் அமர்ந்து இருக்கும்படியான சந்தர்ப்பத்தை அங்கே தேவன் உண்டாக்கி கொடுக்கிறார். அதுக்கு பின்பாக அங்கே என்னிலும் நெருக்கமான ஒரு சுதந்திரவாளி இருக்கிறான், அவன் மீட்டுக்கொள்ள வேண்டுமானால் மீட்டுக்கொள்ளட்டும் என்ற ஒரு காரியத்தை அங்கே கொண்டு வருகிறார். ரூத்துடைய வாழ்க்கையில் இருந்த விசுவாசத்தின் உறுதியும் தேவன் கைவிடாத அவளை அந்த விசுவாசத்தின் உறுதி, நம்பிக்கை, அன்பு என்ற இடத்திலே தேவன் அவளை கைவிடாமல் நடத்தினார். நடத்தி கொண்டு வந்து இஸ்ரவேலின் எல்லைகளுக்குள்ளே கொண்டு வந்தது மாத்திரமல்ல, மீட்பின் நிழலுக்குள்ளே கொண்டு வருகிறார். அந்த குடிசையில் இருந்தது மாத்திரமல்ல, போவாசுடைய கண்களில் தயவு. நீ பொறுக்கிக் கொள்ள வேறே வயலுக்கு போக வேண்டாம், இங்கேயே இருந்து என் வேலைக்காரரோடு இரு. கேட்ட கேள்வி என்ன? உடைய கண்களில் தயவு கிடைக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் என்று அவர் கொண்டு வந்து, இதற்கு அவள் உதவி கிடைச்ச உடனே வாங்கிவிடவில்லை. அது என்ன விஷயம் என்று கேட்கிறார். கேட்டு அங்கே சொல்லப்படுகிறது, உன் முந்தின சாட்சி, உன் இன்றைய சாட்சி, நீ இப்பொழுதும் உன் மாமியாருக்கு நீ செய்து வரும் பணிவிடைகள், நீ தேவனோடு இருக்கக்கூடிய உண்மை, இவைகள் எல்லாம் தான் ஒரு உயர்வை கொண்டு வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாடுகள் இல்லாத ஒரு அசாத்தியமான திடீரென்ற உயர்வு என்பது ஆபத்தானது. படிப்படியான உயர்வு, படிப்படியாக உயர வேண்டும். மற்றொருவரை பார்த்து நாம் பறக்கக்கூடாது, இல்லையா? பறவைகளிலே பறக்கக்கூடியவைகளும் இருக்கிறது, பறக்கக்கூடாதவைகளும் இருக்கிறது. பறக்கவே முடியாத பறவை இருக்கு, கிவி. அது பறக்கணும்னு நினைக்கிறது இல்லை. அது அதனுடைய தகுதியோடு, இயற்கையோடு, தேவன் வைத்த பிரமாணத்தோடு அது இருக்கிறது. மனிதன்தான் மற்றவர்களை பார்த்து தன்னையும் அதை போல உருவகப்படுத்தி கொண்டு அவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நினைக்கிறான். தேவனுடைய பார்வையிலே நாம் ஒவ்வொருவரும் பிரத்யேகமாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நமக்கான சிருஷ்டிப்பின் நோக்கம் இருக்கிறது, நமக்கான அழைப்பு இருக்கிறது, நமக்கான அபிஷேகம் இருக்கிறது, நமக்கான கிருபை இருக்கிறது. அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் அளவு, அவனவனுக்கு அளிக்கப்பட்ட அழைப்பு, அவனவன் சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கம் இருக்கிறதே. அதை அறியாதபடிக்கு தமிழில் சொல்லுவாங்க, புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கூடாது. அப்படி ஒரு பூனையை நானும் கொண்டு போயிருக்கிறேன். அங்கேயும் இதே தான் சொன்னார் சொல்லிக் கொடுக்குறவர், புளியை பார்த்து பூனை சூடு போடக்கூடாது. நாங்களும் அதை கடைசி வரைக்கும் புளி என்று தான் நம்பி இருந்தோம். வளர்ந்தால்தான் தெரியுது அது பூனை கூட இல்லை, அது பெருச்சாலி. அப்படி இருக்கக்கூடாது. தேவனுக்காக தன்னை தகுதிப்படுத்தி கொள்ளாத, தேவனுக்காக எந்தவித பிரயாசமும் படாத நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தேவன் தர வேண்டும் என்று நினைப்பது முட்டாள்தனமான வாழ்க்கை. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் தேவன் நம்மை ரட்சித்து கொண்டு வந்தார், அதில் வித்தியாசம் இல்லை. கொண்டு வந்த பின்பு நம்முடைய பிரயாசங்கள் தேவனுக்காக இருக்கிறதா? எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனக்கு கொடுத்த கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் ஈசாயின் குமாரன்.
ஆனால் அவன் தேவன் பேரில் சரியான அன்பும் தேவன் பேரில் சரியான விசுவாசமும் நம்பிக்கையோடு அவன் இருக்கிறான். இப்ப தெய்வீக சந்தர்ப்பம் அவனை தேடி வந்திருக்கிறது. இந்த ரூத்துடைய வாழ்க்கையில பாருங்க, தெய்வீக சந்தர்ப்பம் நகோமியின் காதுக்கு வந்திருக்கிறது, செய்தி வந்திருக்கிறது, அதோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, தெய்வீக சந்தர்ப்பம் அவன் வீடு தேடி வந்திருக்கிறது, அவன் அங்கே இல்லை, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறான். தன் தகப்பனால் தன் சகோதரரால் புறக்கணிக்கப்பட்ட நிலவரத்தில் இருந்த தாவீதை தேடி தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். நான் ஏற்படுத்தாத, என்னால் தெரிந்து கொள்ளப்படாத இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலுக்காக நீ எந்த மட்டும் அழுது கொண்டிருப்பாய்? உன் கொம்பிலே தைலத்தை நிரப்பிக் கொண்டு நீ ஈசாயின் வீட்டுக்கு போ. பெத்லகேமியனாகிய ஈசாயின் வீட்டுக்கு வருகிறார். இந்த ரூத்துடைய கீழ்ப்படிதல், இந்த ரூத்துக்கு தேவன் மேல் இருந்த அன்பு பற்று, அது இந்த ரூத்தை யூதாவின் சுதந்திரத்துக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறது. போவாசுடைய அம்மாவும் அப்படிதான் வந்திருக்கிறாங்க. போவாசுடைய அம்மா ராகாபு, அவர்களையும் சுதந்திரத்துக்குள் தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அங்கே இந்த ரூத்தும் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். நாம் கடந்த வாரத்தில் பார்த்தது போல 5 ஸ்திரீகளுடைய பெயர் அவருடைய குடும்ப பட்டியலிலே, கிறிஸ்துவின் குடும்ப பட்டியலிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. The genealogy of Christ, Jesus Christ. அவருடைய வம்ச வரலாறிலே சேர்க்கப்பட்ட 5 ஸ்திரீகள். அது யூதாவின் மருமகள், அடுத்தது ராகாபு, அடுத்தது ரூத்து, அடுத்தது பத்சேபா, அதுக்கு அடுத்தபடியாக மரியாள். இவர்கள் எல்லோரும் இந்த 4 பேருடைய வாழ்க்கையிலே குறைபாடுகளை தேவன் காணாதபடிக்கு அவர்களை சேர்த்து கொண்டார். அவர்கள் உண்மையாக தேவனுடைய அன்பிலே நிலைத்திருந்து அந்த சுதந்திரத்துக்குள்ளே, அந்த சுதந்திர வீதத்துக்குள்ளே அவருடைய வம்ச வரலாறுல இடம்பெற்றிருக்கிறார்கள். மரியாள் தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்து இந்த மேன்மையான இடத்துக்கு வந்திருக்கிறார். தேவனுக்கு நான் அடிமை என்று ஒப்பு கொடுக்கக்கூடியது. தெய்வீக திட்டத்துக்கு, தேவன் நம்ம மேல் வைத்த சித்தத்துக்கு நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல உயர்வு இருக்கும். தாவீதை தேவன் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணக்கூடிய இடத்துல தாவீது அங்கே பொறுமையோட காத்திருக்கிறான். 40ஆம் சங்கீதத்திலே நான் கர்த்தருக்காக பொறுமையோட காத்திருந்தேன். தன் வாழ்க்கையில் தேவன் உயர்வை கொண்டு வரும் போதெல்லாம் நான் எம்மாத்திரம் என்று தாழ்த்தக்கூடிய மனிதனாக இருந்து உயர்வின் உச்சக்கட்டத்துக்கு வந்திருக்கிறான். அவனுடைய சிங்காசனம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது. அதனாலதான் புறஜாதிக்கு எச்சரிப்பாக பவுல் அதை எழுதுகிறார். ரோமன் நிருபத்தில் 9-10 அதிகாரங்கள்ல இஸ்ரவேலையும் புறஜாதிகளையும் அவர் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடத்துல காட்டொலிவ மரமாகிய உங்களை சுய ஒலிவ மரத்தில் கொண்டு வந்து இணைத்திருக்கிறாரே. நான் இணைக்கப்படும்படியாக அவன் வெட்டப்பட்டான் என்று மமதையாக மேன்மையாக உன்னை எண்ணாதே. தன் சொந்த ஜனமாக இருந்தும் தன்னுடைய குமாரன் என்று அவர் அழைத்த இஸ்ரவேலின் மேல் அவர் கடுமையான சட்டதிட்டங்களை கொண்டு வந்து அவர்களுடைய தவறுகளை அவர் சரியாக பிடித்து அவர்களை நியாய தீர்ப்புக்கு கொண்டு வந்திருக்கிறாரே. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? என் நிமித்தமாக அவன் வெட்டப்பட்டான் என்று நீங்கள் மேன்மையாக உங்களை எண்ணுவீர்கள். ஆனால் நீங்களும் வெட்டப்படுவது நிச்சயம். காட்டொலிவ மரங்களாகிய உங்களையே கொண்டு வந்து இணைத்திருக்கிறாரே. சுய ஒளிவ மரமாகிய அவர்களை இணைப்பது எத்தனை நிச்சயமானது. நீ பயந்துரு. அவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் இரக்கத்தையும் காண்பித்திருக்கிறாரே, நீ அவருக்கு பயந்துரு. இரக்கம் நியாய தீர்ப்புக்கு முன்பாக மேன்மை பாராட்டுகிறது. இரக்கம் உள்ளவர்களுக்கு இரக்கம்தான் கையளிக்கப்படுகிறது, அதுக்கு மாற்று இல்லை. இரக்கம் உள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீ எப்பொழுதும் பயந்திருந்தால் இன்னும் மேன்மை அடைந்து கொள்வாய். உனக்கு இரக்கம் பாராட்டப்பட்டது போல மற்றவர்களுக்கு நீ இரக்கம் பாராட்டு. உனக்கு மன்னிக்கப்பட்டது போல நீ மற்றவர்களுக்கு மன்னி. உனக்கு தேவன் தயவு பாராட்டினது போல நீ மற்றவர்களுக்கு தயவு பாராட்டு. மற்றவருடைய விழுகையிலே நீ மகிழக்கூடாது. இது தாவீதுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ளலாம். தகுதி இல்லாதவனாக இருந்த என்னை நீர் உம்முடைய ஜனத்தின் மேல் ராஜாவாக்கினீரே என்று அவன் எப்பொழுதும் நினைக்கிறான். ஆடுகளின் பின்னாக திரிந்த என்னை
உடைய மந்தைக்கு மேய்ப்பனாக நீர் ஏற்படுத்தினீரே, உடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக என்னை உயர்த்தி இருக்கிறீரே, உடைய ஜனத்தை விசாரிக்கக்கூடிய கிருபை எனக்கு தந்திருக்கிறீரே என்று அவன் எப்பொழுதும் அதிலே அவன் கருத்துள்ளவனாக, தேவன் தந்த உயர்வை நினைக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான். ஒன்றும் இல்லை, ஒரு சவுளுடைய சால்வையின் தொங்கலை அறுத்து அவன் பின்னாளில் மனஸ்தாபப்படுகிறான். ஆனால் அதே தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் ஒழுங்கை மீறும் பொழுது மனஸ்தாபப்படாதபடிக்கு பாவம் செய்து அவன் அடிக்கப்பட்டு அவனுடைய பிள்ளை அங்கே மரிக்கிறது. மீண்டும் அவன் தன்னை தாழ்த்துகிறான். நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது அவர் நம்மை உயர்த்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். நாம் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் நம்மை தாழ்த்தி தான் ஆக வேண்டும். ஏனென்றால் தகுதியில்லாத நம்மை தேவன் தம்முடைய சுதந்திரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இருள அதிகாரத்தில் அடிமைகளாக இருந்த நம்மை தம்முடைய சுதந்திரத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அநீதிக்கு அடிமைகளாக இருந்த நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். அங்கே அசுத்தமும் அழுக்குமாக இருந்த நம்மை பரிசுத்தத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய உப்பினாலே அவர் நம்மை சுத்திகரித்தது மாத்திரமல்ல, நம்முடைய ரத்தத்தினாலே சுத்திகரித்தது மாத்திரமல்ல, நம்முடைய வசனத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். திருவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நம்மை புதிய சிருஷ்டிகளாக அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். அவர் மேல் நாம் வைக்கக்கூடிய அன்பு, அவர் மேல் நாம் வைக்கக்கூடிய விசுவாச நம்பிக்கை என்பதை நாம் உறுதியாக நாம் வைத்திருக்க வேண்டும். இந்த தாவீது தான் உயர்த்தப்பட்ட பின்பு பாவம் செய்த நாளிலே தான் உணர்த்தப்பட்ட போது தன்னை தாழ்த்தக்கூடியவனாக இருந்தான். அது ஏங்க ஆகாபு தாழ்த்தும் போதும் தேவன் சொல்றார், ஆகாபை பார்த்தாயா தாழ்த்துறானே. தாழ்மையுள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். தன்னை தாழ்த்தி இந்த ரூத்து நகோமியோடு வந்து தன்னுடைய நிலவரத்தை அவள் மாற்றுபடியாக பிரயாசப்படாதபடிக்கு தன்னுடைய உத்தரவாதத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் இருக்கிறார். தன்னுடைய மாமியாலை ஒரு உத்தரவாதத்தோடு நான் விசாரிக்க வேண்டும் என்ற இடத்திலே வயல்களில் போய் பொறுக்கி தன்னுடைய ஜீவியத்தை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார். ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக, தேவனை மாத்திரமே சார்ந்திருக்கும்படியாக ஒரு வாழ்க்கையை அவள் செய்கிறார். தாவீது எல்லா காலத்திலும் கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கக்கூடியவன், எல்லாவற்றையும் தேவனை விசாரித்து செய்யக்கூடியவனாக இருக்கிறான். சவுல் தான் உயர்த்தப்பட்ட பின்பு அவன் தன் நடத்திப்பையே மதிக்கவில்லை. சாமுவேல் சொல்றார், காத்திருந்தா காத்திருக்க முடியல. அமலேக்கை அழி என்றால் அழிக்க முடியவில்லை. அமலேக்கு யாரு? ஏசாவின் குமாரன். அவன் யாரு? யாக்கோபை அழிக்கும்படியாக நினைத்தவன், இஸ்ரவேலை அழித்து போடும்படியாக அவனாந்திரத்தில் எதிர்பட்டவன், தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிரானவன். என்னாலும் அவனை அழிக்க வேண்டும் என்ற யுத்தம் நடக்கும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். யாத்ரா 17 அவனை அழிக்க முடியலையே. கொள்ளையின் மேல் பறக்கிறான், கீழ்ப்படியாமல் நடக்கிறான், துணிகரம் கொள்கிறான். அந்த சத்துருக்களால் அவன் மாண்டு போகிறான். தன்னுடைய சத்துருக்களுக்காக, தன்னை பயத்தவர்களுக்காக, தனக்கு எதிராக இருந்தவர்களுக்காக இரக்கம் பாராட்டக்கூடிய இடத்திலும், அவரோடு பண்ண உடன்படிக்கையை நினைக்கக்கூடிய இடத்திலும், அவர்களுக்காக புலம்பக்கூடிய இடத்திலும் ஒரு தெய்வீக தன்மை தாவீதுக்குள் இருக்கிறது. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் அவன் கேட்ட முதல் கேள்வி அதுதான். யோனத்தானோடு தான் செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறான். தகுதியற்ற ஒரு மேவிபோசேத்தை தன்னுடைய மேஜைக்கு கொண்டு வருகிறான். இது எல்லாம் கிறிஸ்துவின் பிரதிபலிப்பாக இருக்கிறது. தகுதியற்றவர்களாக இருந்த நம்மை தேவன் தம்முடைய சுதந்திரத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார். தன்னுடைய மனவாட்டியாக உயர்த்தும்படியாக சித்தம் கொண்டு இருக்கிறார். நாம் நம் மனவாளனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழுகிறோமா? வயலை விசாரிக்க போவாஸ் வந்து கொண்டு இருக்கிறார். சபையை விசாரிக்க நம்முடைய மனவாளன் வந்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு ஏற்ற, அவருக்கு பிரியமான ஒரு ஜீவியம், சாட்சியுள்ள ஜீவியம் நாம் செய்கிறோமா? போவாசு அங்கே ரூத்துடைய சகல காரியங்களையும் அறிந்து விசாரித்து தான் அவர் பேசுகிறார். 6 படி அவள் மடியில் அளந்து போட்டார். அங்கே நகோமி ஊழியர்களுக்கு அடையாளமாக இருக்கிறார், நடத்திப்புக்கு அடையாளமாக இருக்கிறார். சொல்லுகிறார், உன் காரியம் முடியும் வரைக்கும் அந்த மனிதன் ஓய்வதில்லை. நம்மிலே கிறிஸ்து நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி முடிப்பார் என்ற நம்பிக்கை ஊழியர்களுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையிலே நாம் நிலைத்திருக்கிறோமா? நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் எதை பற்றி இருக்கிறது? நம்முடைய திறமை, நமக்கு இருக்கக்கூடிய செல்வம், நமக்கு இருக்கக்கூடிய
நம்முடைய யுக்திகள், பணபலம், ஆள்பலம் இவைகளிலே நம்முடைய நம்பிக்கை இருக்கிறதா? நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல் இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் தேவன் மேல் இருக்க வேண்டும். நாம் அளவில்லாத அன்பை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டது போல நாம் நம்முடைய முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் தேவனில் அன்பு கூற வேண்டும். மற்றவர்களும் அன்பு கூறக்கூடிய வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். அவருடைய தம்முடைய இரக்கத்தினாலே, தயவினாலே, காருண்யத்தினாலே, அன்பினாலே, அவருடைய ஆலோசனையினாலே, அவருடைய பாதுகாப்பினாலே இன்றைக்கும் நம்மை நிலைநிற்க செய்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு ஒப்பு கொடுப்போம். ரூத்துக்கு இருந்த விசுவாசத்தின் உறுதி, திட நம்பிக்கை, ஒரு தெய்வீக அன்பு அவளை ஒரு மீட்பரின் நிழலுக்கு கொண்டு வந்தது. இஸ்ரவேலின் சுதந்திரத்துக்குள்ளே கொண்டு வந்தது. கீழ்ப்படுதலின் ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொண்டார். நாம் இந்த நாளிலே அப்படி ஒரு மீட்பரின் நிழலுக்கு வந்த நாம் கீழ்ப்படுதலின் ஆசீர்வாதத்தையும் அன்பின் அளவில்லாத கிருபையும் நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நாம் ஒப்புக் கொடுப்போம்.